சின்னஞ்சிறு குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம ஒரு வினோதமான மரத்தப் பத்தி கதை கேட்கப் போறோம். அந்த கதை ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்கும். கவனமா கேளுங்க. ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்தக் காட்டுல நெறைய மரங்களும் செடிகளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அதுல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. பார்க்க ரொம்பவும் அழகா உயரமா இருக்கும். ஆனா அந்த மரத்துக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? பொய் சொல்றது. முதல்ல அந்த மரம் சின்ன சின்ன பொய்கள சொல்ல ஆரம்பிச்சது. நான் தான் இந்த காட்டுலயே ரொம்ப உயரமான மரம்னு பக்கத்துல இருந்த குட்டி மரங்கள பார்த்து சொல்லும். அந்த குட்டி மரங்களும் அத நம்பி ஆமாம் போடும். அப்புறம் என் இலைகள் தான் இந்த காட்டுலயே ரொம்ப பச்சையான இலைகள்னு மத்த மரங்களோட இலைகள பார்த்து பெருமையா சொல்லும். இப்படி சின்ன சின்ன பொய்கள சொல்லிட்டு இருந்த மரம் போக போக பெரிய பொய்கள சொல்ல ஆரம்பிச்சது. ஒரு நாள் அந்த மரத்துல இருந்த ஒரு கிளை காத்துல சட்டுன்னு உடைஞ்சு விழுந்துடுச்சு. அப்போ அந்த மரம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? நான் என் கிளைகள வெட்டி விட்டேன். ஏன்னா எனக்கு இன்னும் நெறைய புது கிளைகள் வளரப்போகுதுன்னு சொல்லுச்சு. இத கேட்ட மத்த மரங்களுக்கு ஒரே ஆச்சரியம். கிளை தானா உடையுமா? இல்ல வெட்டுனா தான் உடையுமா?ன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. இன்னொரு நாள் அந்த மரத்தோட வேர்கள் கொஞ்சம் வெளியில தெரிஞ்சது. அப்போ அந்த மரம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? நான் என் வேர்கள பூமிய விட்டு வெளியில நீட்டி பார்க்கிறேன். ஏன்னா, பூமிக்கு அடியில என்ன இருக்குன்னு எனக்கு பார்க்கணும் சொல்லிச்சு. இத கேட்ட பூமிக்கு அடியில இருந்த புழுக்களுக்கும், எறும்புகளுக்கும் ஒரே சிரிப்பு வந்துச்சு. வேர்கள் எதுக்கு வெளியில வரோன்னு இந்த மரத்துக்கு கூட தெரியலையேன்னு நெனச்சு சிரிச்சாங்க. இப்படி அந்த மரம் சொல்லிக்கிட்டே இருந்த பொய்களை நம்பி நெறைய பேர் ஏமாந்து போனாங்க. ஆனா, போக போக அந்த மரத்தோட பொய்கள் எல்லாரையும் எரிச்சல் படுத்த ஆரம்பிச்சது. யாருமே அந்த மரத்த நம்பல. அந்த மரத்துக்கிட்ட பேசவும் யாரும் விரும்பல. ஒரு நாள் பெரிய மழை வந்துச்சு. அந்த காட்டுல இருந்த எல்லா மரங்களும் பலமா ஊன்றி நின்னுச்சுங்க. ஆனா, பொய் சொல்லிட்டே இருந்த அந்த மரம் மட்டும் பலவீனமா இருந்துச்சு. ஏன்னா, உண்மையில்லாத எந்த விஷயமும் பலமா இருக்காது இல்லையா? காத்து பலமா அடிச்சதுல அந்த மரம் சாய்ஞ்சு விழுந்துடுச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குழந்தைகளா? பொய் எப்பவுமே தோத்துடும். உண்மை தான் எப்பவுமே ஜெயிக்கும். அதனால நாம எப்பவுமே உண்மையா பேசணும். பொய் சொல்றத கண்டிப்பா தவிர்க்கணும். சரியா குட்டீஸ்? இப்ப தூங்க போலாமா? நல்லா தூங்குங்க.